அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. தக்கபல்லாஹு மின்னா வ மின்கும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பார்க்கலாம். ஈதுல் ஃபித்ருடைய நாளில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அமலாக இருக்குது. அந்த நாள் முழுக்க இந்த அமலை நீங்கள் ஃபஜர்லேருந்து இஷால இந்த அமலை செஞ்சு முடிச்சிருங்க. அல்லாஹு தாலா இந்த வருடம் அடுத்த ஈதுல் ஃபித்ர் வரத்துக்கு முன்னாடி, அடுத்த பெருநாள் நமக்கு வரத்துக்கு முன்னாடி அல்லாஹு தாலா நம்மளுடைய அந்த ஒரு வருட நிலைமையை நல்ல விதமாக அல்லாஹு தாலா ஆக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட இந்த பரக்கத்தான நாளில், சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நாம் என்ன செய்யணும், என்ன செய்யலாம், என்ன செஞ்சு நம்ம வாழ்க்கையை உயர்த்தலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்விடம் நீங்கள் என்ன துவா வேணாலும் கேளுங்க. மனசில் நியத்து வச்சுக்கோங்க, இந்த விஷயம் எனக்கு கிடைக்கணும், இந்த விஷயம் இந்த வருடத்துக்குள்ளே எனக்கு நடந்து முடிஞ்சிருக்கணும். பெரிய பெரிய தேவைகளாக கூட இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன விஷயங்களாகவும் இருக்கலாம். அல்லாஹ்விடம் நம்மளுடைய ரிஸ்கில், அல்லாஹ் நமக்குன்னு எழுதுன அந்த ரிஸ்கில் பரக்கத்து வேணும். ரிஸ்க் அப்படிங்கும்போது உணவு மட்டும் அல்ல, நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே. உறவினராக இருக்கலாம், நம்மளுடைய குடும்ப உறவாக கூட இருக்கலாம், கணவன் மனைவி பிள்ளைன்னு நம்ம கூட இருக்கிற உறவுகளாக கூட இருக்கலாம். இல்லை நமக்கு ஒரு நல்ல வேலை, தொழில், சம்பளம் இப்படின்னு எல்லாமே நமக்கு அல்லாஹ் தாலா கொடுக்குற ஒரு ரிஸ்க் தான். அந்த ரிஸ்கில் அல்லாஹ் தாலா பரக்கத்தை கொடுக்கணும், அதில் நல்ல வாரி வழங்கணும். அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இன்னைக்கு நாம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமலை பார்க்கலாம். இந்த அமலை நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும், அதாவது அந்த நாள் ஃபஜர், லொஹர், அசர், மஹரிப், இஷா இந்த ஐவேளை தொழுகைக்கு பின்னாடியும் இந்த அமலை நீங்கள் செய்யுங்க. சப்போஸ் பீரியட் உள்ளவங்க நான் சொல்கிற இஸ்மை மட்டும் ஓதுங்க. இதில் நான் மொத்தம் ஒரு இஸ்மையும் ஒரு சூறாவை பற்றியும் நான் சொல்ல போகிறேன். இது இரண்டையும் இந்த ஐவேளை தொழுகையில் இந்த ஒரு நாளில் மட்டும் நீங்கள் செஞ்சால் கூட போதும். இதை வளமையாக ஓதுறதா இருந்தாலும் உங்களுடைய ஒரு விருப்பம் தான். ஓதுறதுனால எந்த ஒரு தப்பும் இல்லை. ஏன்னா இதை நம்ம கண்டினியூவாக ஓதும் பொழுது அல்லாஹாலா கூடுதலான நன்மையை அல்லாஹாலா நமக்கு தரதான் போகிறான். அதனால இந்த அமலை நீங்கள் இந்த ஐவேளை தொழுகைக்கு பின்னாடி செய்யுங்க. சப்போஸ் பீரியட்ஸ் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா அந்த சூறாவை விட்டுட்டு இஸ்மை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னு வரிசையாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இஸ்மு, அல்லாஹுடைய திருநாமம். அந்த திருநாமம் என்ன அப்படின்னா யா ரஸாக் யா அல்லா, யா ரஸாக் யா அல்லா, யா ரஸாக் யா அல்லா அப்படின்னு நீங்கள் 100 முறை நீங்கள் ஓதுங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும். அதாவது இந்த ஐவேளை தொழுகைக்கு பின்னாடி அந்த நாள் முழுக்க ஓதுங்க. யா ரஸாக் அப்படிங்கும் பொழுது ரிஸ்க் அளிக்கக்கூடியவனே, அல்லாஹ் நாம புகழ்றோம். ரிஸ்க் அளிக்கக்கூடியவனே, எனக்கு ரிஸ்க் அதிகப்படுத்தி கொடு, அதில் பரக்கத்தை கொடு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இந்த அமலை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவை இருந்தால் அந்த தேவையை நியத்து வச்சுக்கோங்க. யாரெல்லாம் அந்த தேவை எனக்கு நிறைவேற்றக்கூடிய ரஹ்மானே அப்படின்னு மனசில் நியத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நல்ல பலனை உங்களுக்கு கொடுப்பான். அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு சூறா. இந்த சூறாவை நீங்கள் 40 முறை நீங்கள் ஓதணும். அது என்ன சூறா அப்படின்னா சூரா இன்ஷிராஹ், அதாவது 94வது சூறாவாக இருக்கக்கூடிய அலம் நஷ்ரஹ் அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த ஒரு சூறா. இதில் மொத்தம் 8 ஆயத்துக்கள் தான் இருக்குது. இது ரொம்பவும் சின்ன சூறா தான். இது அதிக பேருக்கு மனநத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூறாவாக தான் இருக்குது. இந்த சூறாவை நீங்கள் 40 முறை ஓதுங்க இந்த ஐவேளை தொழுகைக்கு பின்னாடி. ஃபஸ்ட்டு 100 முறை யா ரஸாக் யா அல்லா, அடுத்தது இந்த ஒரு சூறாவை 40 முறை அப்படின்னு இந்த நாளில் ஃபஜர், லொஹர், அசர், மஹரிப், இஷா இந்த ஐவேளையும் நீங்கள் செய்யுங்க. ரொம்பவும் சின்ன சூறா, ரொம்பவும் அற்புதமான சூறா தான் இது. இப்போ அந்த சூறா என்ன அப்படின்னு ஒரு தடவை இப்போ பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வவலனா அன்க விஜ்ரக் அல்லதி அன்கல லஹ்ரக் வரஃபனா லக திக்ரக் ஃபஇன்ன மஅல் யுஸ்ரி யுஸ்ரா இன்ன மஅல் யுஸ்ரி யுஸ்ரா ஃபைதா ஃபரக்த ஃபன்சப் வ இலா ரப்பிக ஃபர்கப். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா விரிவாக்குதல். இதனுடைய அர்த்தம் இன்ஷிராக்குங்கும் பொழுது விரிவாக்குதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஆயத்துக்களுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நபியே, உமது நெஞ்சை உமக்காக நாம் விரிவாக்கவில்லையா? மேலும் உமது சுமையை உம்மை விட்டும் நாம் இறக்கிவிட்டோம். அச்சுமையானது எத்தகையதென்றால் உமது முதுகை முறித்து உமக்கு வலுவாக்கி விட்டது. உமது நினைவை, கீர்த்தியை உமக்காக நாமே உயர்த்தினோம். நிச்சயமாக கஷ்டத்துடன் லேசு இருக்கிறது. ஆகவே நீர் உலக காரியங்களிலிருந்து விடுபட்டால் தொழுவதற்கு நீர் சிரத்தை எடுத்துக்கொள்வீராக. மேலும் உமது இரட்சகன் பக்கம் நீர் விருப்பம் கொள்வீராக. ரொம்பவும் அற்புதமான வார்த்தைகளா இருக்கு. அல்லாஹு தாலா நம்மளுடைய கஷ்டங்களை போக்கி நம்மளை நல்ல நிலைமைக்கு ஆக்குவோம் அப்படிங்கிற ஒரு
மனசார நினைக்கக்கூடிய பொருள் உணரக்கூடிய வகையில இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாவை 40 முறை ஐவேளை தொழுகைக்கு பின்னாடி இந்த ஒரு நாள் நீங்க செய்யுங்க. அதே மாதிரி இந்த இஸ்ம 100 முறை. இந்த அமலை நீங்க தனித்தனியா செய்யாம இந்த அமலை நீங்க ஒரே இருப்புல செய்யுங்க. யாரிடமும் பேசாம இந்த அமலை நீங்க செஞ்சு பாருங்க. கண் கூட உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இனி உள்ள காலங்கள் எல்லாமே அல்லாஹு தாலா உங்க வாழ்க்கையை செழிப்பான வாழ்க்கையா மாத்தி அமைப்பான். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே அல்லாஹு தாலா நீக்கி அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை அளித்து, கடன் பிரச்சனை இருந்தா அந்த கடன் பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்க வாழ்க்கையை அல்லாஹு தாலா செழிப்பான வாழ்க்கையா மாத்தி அமைப்பான் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையுமே உங்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்துருவான். மனசுல நியத்து வச்சுக்கோங்க, இந்த ஒரு தேவைக்காக நான் இதை ஓதுறேன், எனக்கு இந்த தேவையை நிறைவேற்றக்கூடிய ரஹ்மானே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த அமலை நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த அமலை செஞ்சு பாருங்க. கண்கூடான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.